إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فيا عباد الله أوصيكم بنفسي وإياي أولا بتقوى الله اتقوا الله تعالى في السر والعلن فقد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وكذلك أخذ ربك إذا أخذ القرى وهي ظالمة إن أخذه أليم شديد புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரும் மேலான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை தங்களது வாழ்க்கை வழிமுறைகளாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ அதற்கு பின்னால் யாரெல்லாம் குர்ஆன் சுன்னாவை உரிய முறையிலே பின்பற்றி நடந்தார்களோ நடந்து கொண்டிருக்கிறார்களோ நடக்கவிருக்கின்றார்களோ அனைத்து உள்ளங்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதற்கு பிரார்த்தித்தார். ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற அவனின் நல்லடியார்களே பெரியார்களே வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமது அன்றாட வாழ்வில் எவற்றை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கிறானோ அவ்வாறான கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் அவன் எவைகளை செய்யக்கூடாது என விளக்கி இருக்கிறானோ தடுத்திருக்கிறானோ அவ்வாறான விளக்கல்கள் தடைகளில் இருந்து முற்றுமுழுதுமாக தவிர்த்து நடத்துமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக இந்த ஜும்ஆவை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்ஆவினுடைய தலைப்பிலே இஸ்லாத்தின் பார்வையில் அநியாயம் என்று சொன்னால் என்ன என்பதை நாம் தெரிந்து வைத்திருப்பது கட்டாயமாக இருக்கிறது. எங்களுடைய ஈமான் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அநியாயம் என்று சொன்னால் அது என்ன வகைகள், அதிலிருந்து நாம் எப்படி தடுத்து கொள்வது, அப்படி அநியாயம் செய்யக்கூடியவனுக்கு என்ன தண்டனை, செய்யப்பட்டவனுக்கு என்ன பவர் இருக்கிறது என்ற சில தகவல்களை சுருக்கமாக நாம் பார்ப்போம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் என்று சொன்னால் அநியாயம் செய்த அநியாயக்காரன் என்று சொல்லுவோம். பெரிய அநியாயக்காரன் சொல்லுவோம். அநியாயம் என்று சொல்றது ஒருவருடைய உரிமையை மீறுதல், எந்த நியாயமும் இல்லாமல் பிறருடைய அந்த உரிமையை மீறுவதற்கு அநியாயம் என்று சொல்லுவோம். அல்லது பொருளை ஒரு இடத்துல எந்த இடத்துல எது இருக்க வேண்டுமோ ஒன்று உரிமை மீறுவது, மற்றது எந்த இடத்துல எது இருக்கணுமோ அந்த இடத்துல அதை வைக்காம இருக்கிறது. உதாரணமாக எடுத்துக்கொள்வோமே, எந்த இடத்துல எது இருக்கணுமோ அவை இருக்கு. தொழுகை இருக்குது, நாங்க தொழுவோம், அதை அந்த
நேரத்தில் அந்த டைமுக்கு செய்யாமல் இருப்பது அநியாயம். எது எந்த நேரத்தில் எப்படி நடக்குவோமோ அந்த நேரத்தில் அப்படி நடக்குவோம். அப்படி இல்லாம அவர் செய்வது அநியாயம். எந்த காரணமும் இல்லை, அவர் பிரயாணியும் இல்லை அல்லது நோயாளியும் இல்லை. இப்படியாக இருந்தால் அல்லது சில கட்டங்கள் பயமான நிலைமையில தொழுகையை அவர்கள் பிற்படுத்தி முற்படுத்தி சுருக்கி எல்லாம் கொடுக்கிறார். எந்த காரணமும் இல்லாமல் ஒரு தொழுகையை ஒருவர் பிற்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் அநியாயக்காரன். ஆகவே இந்த அநியாயத்தராக 3 விதமாக எங்களுக்கு இஸ்லாம் பிரிச்சு காட்டி தருது. நல்லா விளங்கிக்கோங்க. அநியாயங்கள் 3 வகையாக இருக்குது. அதுல முதலாவது அநியாயம், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம். நாம் யோசிப்போம், நாங்க அநியாயம் செய்யறோம், அல்லாஹ்வுக்கு நிறைய பேர் அநியாயம் செய்யறோம், நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளில் உள்ளவர்களை தவிர நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்றான், وَإِذْ قَالَ لُقْمَانُ لِابْنِهِ وَهُوَ يَعِظُهُ يَا بُنَيَّ لَا تُشْرِكْ بِاللَّهِ إِنَّ الشِّرْكَ لَظُلْمٌ عَظِيمٌ. எனவே அருமை மகனே, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைக்கு முதலாவது பேசிக்கான அடிப்படையாக கொடுக்க வேண்டிய ஈமானிய அம்சம் அவருடைய உள்ளத்தில் இந்த ஷிர்க் என்ற அந்த நஞ்சை இல்லாமாக்க வேண்டும். லுக்மான் என்ற அந்த அறிவாளி, ஞானம் கொடுக்கப்பட்டவர், வலக்கத் ஆதேனா லுக்மான் அல் ஹிக்மத, நிச்சயமாக நாம் லுக்மான் அவர்களுக்கு ஞானத்தை அறிவை கொடுப்போம் என்று அல்லாஹ் சர்டிஃபை பண்ணக்கூடிய அந்த லுக்மான் என்ற அந்த நல்ல மனிதர் தன்னுடைய மகனுக்கு செய்கின்ற உபதேசங்களிலே முதலாவது உபதேசமாக சொல்றார், யா புனைய, எனது அருமை மகனே, என்ன செல்ல பிள்ளையே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாய். இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், இந்த இணை இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்று சொல்றார். பம்மடிய அநியாயமாக இருக்கிறது. எங்களை படைச்சான், நாங்க படைக்க சொல்லி சொல்லல. கலாக்கத்துல அல்லாஹ் தஆலா எங்கள் மீது கொண்ட இரக்க காரணத்தினால் எந்த குறையும் இல்லாமல் எங்களை படைச்சான். எங்களுக்கு தேவையானங்களை தந்து கொண்டிருக்கிறான். நோயை தருகிறான், குணமாக்குறான். நோய்க்கு தேவையான அத்தனை மருந்துகளையும் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அதை கண்டுபிடிக்கிறான், இல்லாம இருக்குது. லிக்குல்லி தாயின் தவா, எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப அப்படியாப்பட்ட இரக்கம் உள்ள ரப்புல் ஆலமீன் எங்களை படைச்சி அவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறது கொண்டே ஒன்றுதான், எனக்கு இணை வைத்தான். வஅ்புதுல்லாஹ் வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் வணங்குங்க, உனக்கு எதையுமே இணையாக ஆக்காதீங்க. ஒரு பெற்றோருடைய கடமைகளாக இருக்கும். தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி, தன்னை சார்ந்தவர்கள், தொழில் இடத்திலே இருக்கக்கூடியவர்கள், நண்பர்கள் அனைவர்களுக்கும் இந்த இணையை பற்றி, இதனுடைய பாரதூரத்தை பற்றி செல்ல வேண்டிய முக்கிய அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நவீன காலத்தில். முஸ்லிம் என்ற பேரை அல்லாஹ்வுக்கு இணை வச்சு கொண்டிருப்பான். அல்லாஹ்வுக்கு மண்டியிட்டு அவன் சுஜூத் கீழே விழுந்து கொண்டு இருப்பான். அந்த பேர் முஸ்லிம். முஸ்லிம் என்ற பேரு யாருக்கு? அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டியதை அல்லாஹ்விடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறத நாம பார்க்கிறோம். முஸ்லிம் என்ற பேரு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுறதை நாம பார்க்கிறோம். முஸ்லிம் என்ற பேரு அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை சென்று அழுத்து பயிரிடுகிறதை நாம பார்க்கிறோம். அத்தனையும் ஷிர்க் என்ற இளம் பிஞ்சி சின்ன புள்ளையில எனது அருமை மகனை என்று அழகாக கூப்பிட்டு, அப்ப எவ்வளவு சின்ன புள்ள, என் அருமை மகனை என்று சொன்னா எவ்வளவு சின்ன பிள்ளையாக அவங்க இருப்பார்கள். பெருத்த மகனை என்ன சொன்னா, மகனை இங்க வாங்கோடு சொல்லி கூப்பிடுவோம். மகனை அருமை மகனை கூப்பிடுறது போல். யா புனைய, யா இப்னி சொன்னா என்னுடைய மகனே, யா புனைய அருமை மகனே, எவ்வளவு சின்ன புள்ள கூப்பிட்டு சொல்றாங்க. நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவங்க. ஏன் தெரியுமா? செய்யக்கூடிய பாவங்கள்ல மிக கொடுமையான பாவம் இணையாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா
மன்னிக்காத பாவமும் இணையாக இருக்கிறது. இவ்வளவு அழகாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. ஒரு ஆயத்து இறங்குது. அல்லதீன ஆமனு வலம் யல்பிஸு ஈமானஹும் பிகுல் உலாயிக லஹுமுல் அம்னு வஹும் முஹ்ததுன். இந்த ஆயத்து இறங்குது. தன்னுடைய ஈமானோடு அநியாயத்தை கலக்காதவர்கள் அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அவர்கள் தான் நேர் வழி பெற்றவர்கள். நாம் நினைக்கும் ஆயத்தை அல்லதீன ஆமனு அல்லாஹ்வை அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். என்னுடைய ரப்பு என்னை படைத்தவன், எனக்கு உணவளிப்பவன், இப்படி அல்லாஹ்வை நம்பி இருக்கிறார்கள், ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அல்ல வலம் யல்பிஸு ஈமானஹும் பிகுல், அநியாயத்தை கொண்டு கலக்கல்ல ஈமான் பியூர் அப்படியே இருக்கிறது. அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்ற ஆயத்து இறங்குது. சஹாபாக்களை கஷ்டப்படணும். ஒரு நெருக்கிடல் மாதிரி என்ன இப்படி என்ன தெரியாமலே அநியாயங்கள் நடக்கிறானே, நாங்க என்னவோ அநியாயம் செய்வோம், எப்படியோ அநியாயம் நடக்கிறானே தங்களால, அப்ப எங்களுக்கு நேர்வழி இல்லையா, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லையா என்ற ஒரு நெருக்கமா ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே யாருதான் எவர்தான் யாருதான் இதுல ஈமான் இருக்கும் பொழுது அநியாயம் நடக்காம இருக்கு யாருக்கிட்ட ஏதோ கஷ்டமான ஒரு வேலை ஒன்ற மாதிரி சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது இந்த அநியாயம் அல்ல என்று சொல்லி போட்டு சூரத்துல் லுக்மான்ல வரக்கூடிய லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்களே, யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், எனது மகனே நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே, இணை என்பது பெரும் அநியாயம் என்று சொல்ற அந்த அநியாயத்தை தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். என்ன அதனால நீங்க பயப்படவானம் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை சஹாபாக்களுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் அநியாயத்தில் முதலாவது வகை அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம் என்ன நான் யோசிக்கணும். நான் ஏன் அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்யக்கூடியவனாக நான் இருக்கிறேன்? நான் என்ன படைச்சு எப்படியெல்லாம் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், எவ்வளோ எனக்கு என்னோட இறக்கம் இருக்கிறான், நான் ஏன் அவனுக்கு அநியாயம் செய்யணும்? அப்ப நாங்க ஷிர்க் என்பதுல இருந்து எல்லா விதத்திலும் பெரிய ஷிர்காக இருந்தாலும் சரி, சின்ன ஷிர்காக இருந்தாலும் சரி, முகஸ்துரி போன்ற சின்ன ஷிர்க்குகளை எதில இருந்து நாங்கள் தவிர்த்து கொள்வது 100% அவசியமாக இருக்கிறது. இந்த அநியாயத்திலிருந்து நாம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். அடுத்தபடியாக கண்ணியமானவர்களே, இரண்டாவது வகை தனக்கு தானே அநியாயம் செய்யும். ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டுதான் இருக்கிறீங்க, இல்லை என்று சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் ஃபமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, சூரா ஃபாத்திர் அல்லாஹ் தஆலா சொல்றார், வமின்ஹும் ஸாலிமுன் லினஃப்ஸிஹி, அவர்கள்ல சிலர் இருக்கிறாங்க தங்களுக்கு தானே அநியாயம் செய்து கொள்ளக்கூடியவர்கள். எனக்கு நான் அநியாயம் எப்படி செய்து கொள்றேன்? அல்லாஹ்வுடைய கடமைகளை நான் சரிவர நிறைவேற்றாவிட்டால் எனக்கு நான் அநியாயம் செய்து கொள்கிறேன். لله حق لا يكون لعبده ولعبده حق هما حقان لا تجعلوا الحقين حقا واحدا من غير تبيان ومن غير تمييز وبرهان. அல்லாஹ்வுக்குரிய ஹக் இருக்குது, உரிமைகள் இருக்குது, உங்களுக்குரிய உரிமைகள் இருக்குது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, தாபாதர் உனக்கு கண்ணுக்கு அவங்க இந்த நபாதருடைய போன்னு சொன்னாங்க, சல்மான் அல் ஃபாரிஸி உங்களோட கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்குது, அந்த ஹக்கை நீங்க கொடுக்காம இருந்தா நீங்க அநியாயம். கிளீனா அழகா தான் இருக்கும், அழகா ஆடை அணிய வேண்டும், அழகான முறையில வீடு வாசல் கட்டி அவங்களுடைய வசதிக்கு ஏற்ப நல்லா இருக்கும். அதே போல தனக்கு தான் அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழாக்குகின்ற விஷயத்துல இந்த கொடி இந்த உடம்பு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான், அது அதற்கு நாங்கள் அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. நாங்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை பாழாக்கினால் அது நாம் எங்களுக்கே அநியாயம் செய்து கொள்கிறோம். அல்லாஹ்வுடைய தண்டனை இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். அல்லாஹ் தஆலா அநியாயத்தை பற்றி சொல்கின்ற பொழுது எவ்வளவு அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னி ஹர்ரம்து ظுல்ம அலா நஃப்ஸி, நான் அநியாயம் செய்வதை ஹராமாக்கி இருக்கிறேன், நான் எனக்கு அநியாயம் செய்து கொள்ள மாட்டேன். நாங்க ஒவ்வொருவரும் இந்த சந்தர்ப்பத்தை
உடம்புக்கு ஒரு போதும் நான் அநியாயம் செய்து கொள்ள மாட்டேன். என்னுடைய உடம்புக்கு தேவையான உரிமைகளை நான் கொடுப்பேன். டைமுக்கு தூங்குவேன், டைமுக்கு எழும்புவேன். இந்த கண்ணால எதை எல்லாம் பார்க்க சொல்லி இருக்கிறான் அதை நான் பார்ப்பேன். காதால எதை கேட்க சொல்லி அதைத்தான் நான் கேட்பேன். சிந்தனையால் எதை சிந்திக்க சொல்லி இருக்கிறான் அதைத்தான் நான் சிந்திப்பேன். அல்லாஹ் சொன்னதை எடுத்து நாம் நடப்போம் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் அந்த அநியாயத்தில் இருந்து விடுபடுவீங்க. தான் அநியாயக்காரனாக மாட்டோம். ஆகவே கண்ணியமானவர்களே, நாம் எங்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ்வினுடைய கடமைகளை பாழாக்குவதன் மூலம் இந்த உடம்புக்கு அநியாயம் செய்யக்கூடாது. மரண நாளையில தான் பண்ணுவோம். இந்த உலகத்துல அநியாயம் அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாங்க அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அநியாயம் செஞ்சால் இந்த உடம்பு கபரில் சக்கராத்துல இருந்து வேதனைப்படும். அந்த பாவம் நான் நடத்தி செய்த அநியாயத்தை ஒவ்வொருவரும் சக்கராத்துடைய ஹாலிலே இருந்து அந்த நிலைமையிலே இருந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அதற்கு பின்னால கபர், அதற்கு பின்னால எழுப்புதல், மனுஷர் கேள்வி கணக்கு, நன்மை தீமை நிறுத்தப்படுதல், அதற்கு மனுஷர் நன்மை தீமை நிறுத்தப்பட்டு நான் சிறந்த புத்தகத்தை பாடத்தை தாங்க இப்படியான கடுமையான நிலைமைகள் இருக்கின்ற காரணத்தினால நாங்க எங்களுக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறேன். நாங்க எங்களை நரகத்திலே இருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்க எங்களுக்கு அநியாயம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இரண்டாவது வகை. மூன்றாவது வகை அநியாயம் தான் இன்றைக்கு பரந்து பரவலாக காணப்படுது. அல்லாஹ் தஆலா அவனை பத்தி என்ன தெரியுமா சொல்றான்? அல்லாஹ் தஆலா சொல்ல தேவையில்லை, நான் அநியாயக்காரன் இல்லப்பா. அல்லாஹ் லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வ ஹும் யுஸ்அலூன். அவன் செய்யறத பத்தி யாரும் கேட்க மாட்டான். அல்லாஹ் கிட்ட நீங்க ஏன் இப்படி செய்யறது? லா யுஸ்அலு அம்மா யஃஅலு வ ஹும் யுஸ்அலூன். அவர்கள் கேட்கப்படுவார்கள், நாங்கள் கேட்கப்படுவோம். எனவே அல்லாஹ் தஆலா பல ஆயத்துக்கள் சொல்றான், வமா வலம்னாஹும் வலாகின் கானூ அன்ஃபுஸஹும் யظلمون. நாங்க அவங்களுக்கு அநியாயம் செய்யல. இரண்டாவது வகை, தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டேன்னு சொன்னேன். நாங்க அவங்களுக்கு அநியாயம் செய்யலமா, அவங்க அவங்களுக்கே அநியாயம் செய்து கொள்வாங்க. அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆன்ல சொல்றான், வல்லாஹு லா யுஹிப்புல் வாலிமீன். அல்லாஹ் தஆலா அநியாயத்தை ஒரு நாளும் விரும்ப மாட்டான். வலா யத்ரிபு ரப்புக அஹத. உங்களுடைய இறைவன் ஒருவருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். வமா அன பிظல்லாமின் லில்-அபீத். அடியார்களுக்கு நான் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல. அல்லாஹ் லஅனத்துல்லாஹி அலல் வாலிமீன். அல்லாஹ்வுடைய சாபம் அநியாயக்காரர்கள் மீது உண்டாகட்டும் என்று கடுமையான எச்சரிக்கை இருக்குது. அல்லாஹ்வுடைய அருள் அவனே சொல்லி காட்டுகிறான், நான் எனக்கு யாருக்காவது அநியாயம் செய்வதை நான் ஹராமாக்கி கொண்டேன். அல்லாஹ் ஹராம் பண்ணியிருக்கிறான்னு சொன்னா என்ன? அல்லாஹ் தஆலா அவன் அநியாயக்காரன் அல்ல, நீதமானவன், நியாயமானவன், நீதமான முறையிலே அவன் தீர்ப்பு கொடுக்கக்கூடியவன். எனவே நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஹதீஸ் குத்ஸியில அல்லாஹ் தஆலா சொன்னதாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்னி ஹர்ரம்து ظلم على نفسي فلا تظالموا. நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் உங்களுக்கு ஒருவர் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த அடிப்படையிலே நாங்க பார்க்கின்ற பொழுது நாங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இணை வைக்காமல் செய்துட்டோம் என்று சொன்னால் அதுல மிகப்பெரிய இணையிலிருந்து நாங்கள் விடுபடுகிறோம். எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நாங்கள் மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய எப்படியாவது. அதனால தான் நீங்க அடிக்கடி கேட்கக்கூடிய ஹதீஸ், மலை போன்ற அமல்கள் நன்மைகள், மலை போன்ற அம்சாரி ஜிமால், பெரும் பெரும் மலைகளை போல அவருடைய நன்மை இருக்கும். அவ்வளவு நன்மைகளை செய்து வச்சிருப்பாரு. என்ன வருவான்? அநியாயம் செய்யப்பட்டவன் வருவான். முதல் வரவகாக இவன் எனக்கு அடிச்சான், நான் அநியாயம் செய்யப்பட்டேன். பகல் சத்தமாக அவன் எனக்கு எந்த நியாயம் இல்லாம அவன் எனக்கு ஏசினான். தெரியுமா? அல்லாஹ் தஆலா நீதி நியாயம் வழங்கக்கூடியவன். மறும நாளையில தீர்ப்பு வழங்குவான். உயிர்களை எல்லாம் எழுப்பாட்டி ஒரு ஆடு, கொம்பு உள்ள ஒரு ஆடு, கொம்பு உள்ள ஒரு ஆடு, கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை இந்த உலகத்திலே இருக்கின்ற பொழுது முட்டி இருந்தால், அதை குத்தி இருந்தால், மறும நாளையிலே அதற்கான தீர்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். கொம்பை இல்லாத ஆட்டை கொம்பை கொடுத்து அதை குத்த செய்தி பராமுகமாக இருக்கிறான். அவன் பார்க்கிறான், இல்ல அல்லாஹ் மறந்திருக்கிறான்
என்று நீங்க ஒரு பொழுதும் நினைக்காதீங்க. ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون சூரத் இப்ராஹிம்ல சொல்றான். அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை அல்லாஹ் மறந்திருக்கிறான் என்று நீங்க நினைக்காதீங்க. இன்னமா யுவஃபிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹி அல்-அப்சார். மர்மனாய் தன்னுடைய கண்ணு மேலே போயிருக்கும் பயத்தினால் கண் பிதுங்கிக் கொண்டிருக்கும். மேலே பார்த்தவன் கண்கள் அப்படியே இருக்கும். அப்படியான கஷ்டமான நிலை நாளை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அது வரைக்கும் தான் அல்லாஹ் தஆலா பின்பற்றி வைக்கிறார். நீங்க நினைக்காதங்க அநியாயக்காரர்களே, அல்லாஹ் நான் இவ்வளவு அல்லது இன்னொரு அநியாயம் செய்யறா, அந்த அநியாயக்காரர் இவ்வளவு எல்லாம் அநியாயம் செஞ்சு கொண்டவன் என்கிறானே, அவனுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை கிடையாதா என்று நீங்க யாரும் அங்க வாய்க்க வேண்டாம். உங்களுடைய பொறுப்பை நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு யாவராவது அநியாயம் செய்தால் நீங்கள் மன்னிப்பது உங்களுடைய கையிலே இருக்கிறது. அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் மன்னிக்க இல்லை என்று சொன்னார் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் முறைப்பட்டால் நிச்சயமாக அந்த துஆ காபிராக இருந்தாலும் சரி, முஷ்ரிக்காக இருந்தாலும், அநியாயம் செய்யப்பட்ட அவனுடைய அந்த பிரார்த்தனை 7 வாரத்துக்கு வானங்கள் திறக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே போய் சேருகிறது. ஃபபி இஸ்ஸதி, என்னுடைய கௌரவத்தின் மீது ஆணையாக, லஅன்சுரன்னக பஅத ஹீன், இப்பொழுது இல்லாவிட்டால் நான் உனக்கு உதவி செய்தே ஆவேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அநியாயக்காரர்களுடைய அநியாயத்திலே இருந்து நாம் பயந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி உரையில ஹஜ்ஜத்துல் வதால எத்தனையோ உபதேசங்கள் செய்தார்கள். அதனால் அந்த உபதேசங்கள்ல தான் சொன்னாங்க, உங்களுடைய மானம் பாதுகாக்கப்பட வேண்டும். வேற யாராலையும் என்னுடைய மானத்தை போக்குறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்தில்ல. ஆனா ஒரு பாவத்தை செய்தான்னு சொன்னா அது எனக்கும் அல்லாஹ்வுக்கும் விடப்பட்டது. அல்லாஹ் என்னை மன்னிப்பான். கபூர் இணையை தவிர அல்லாஹ் தஆலா அதை மன்னிப்பான். உலகத்திலே ஏதாவது தண்டனை என்று சொன்னால் சட்டப்படியாக தண்டனை கிடைப்பானோ, மன்னிக்கிறவன் மன்னிச்சா அது தண்டனை கிடையாது. அப்படி இல்லாவிட்டால் அல்லாஹ் அவருடைய அருளினால் மன்னித்தால் அதற்குரிய மன்னிப்பு. அப்படி இல்லாவிட்டால் மர்ம நாளிலே நிச்சயமாக எங்களுடைய நன்மைகளை நாம் மழை போன்ற கொண்டு போன நன்மைகளை கொடுக்க வேண்டி ஏற்படும் என்பதை எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் போதித்துக் கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் தான் நாங்க பார்க்கிறோம் எப்படி அநியாயம் எப்படி எந்த வகையில தெரியுமா, நபிமார்கள் கூட இந்த அநியாயத்தை பயந்தாங்க. உண்மையிலே நபிமார்களிடத்தில் இருந்து அநியாயம் நடக்கல. முதலாவது நாங்க பார்க்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலே இருந்தாங்க. அந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஷைத்தான் ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தானுடைய வஸ்வாஸ், அவனுடைய அந்த குழப்பத்தினால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுக்கப்பட்ட அந்த கனியை சாப்பிட்டு விட்டார்கள். அதற்கு பின்னால் உணர்றார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், தனக்கு தானே யா அல்லாஹ் நான் அநியாயம் செய்து கொண்டு விட்டோம். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, யா அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டு விட்டோம். அதுதான் தனக்கு தானே அநியாயம். ஒரு பாவத்தை செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளையை விடுவது தனக்கு தானே அநியாயம் செய்வது. அல்லாஹ் தடுத்த ஒன்றை செய்வது, செய்யுமாறு சொன்ன ஒன்றை செய்யாமல் இருப்பது அது தனக்கு தானே அநியாயம் என்று அவங்களுக்கு சொன்னேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுத்த ஒரு விஷயத்தை செய்ததனால அவங்க சொல்றாங்க, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் யா அல்லாஹ் நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம், நீங்கள் மன்னிக்கலைன்னு சொன்னாங்க. நஷ்டவாதத்தை நாம் ஆகிடுவோம். சுவர்க்கத்தில் அல்லாஹ்வினுடைய கையால படைக்கப்பட்டு நீங்கள் உங்களுடைய மனைவியில் சுவர்க்கத்தில் இருங்க என்று அல்லாஹ் தஆலா நற்செய்தி சொல்லி சுவர்க்கத்திலே இருந்த ஆடைகளை உடுத்து பழங்களை புசித்துக் கொண்டிருந்த அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை மாறி செய்ததற்காக ஷைத்தானுடைய உசகாற்றின் பிரகாரம் அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டோம். நாங்கள் இதை உணர்வோம். நாங்கள் எங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செய்யாம, கடமைகளை செய்யாம நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து அதற்கான பரிகாரமாக அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மன்னிப்பு தேட வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை விட்டு போறாங்க. சமூகத்தோட கோபத்தோட போறாங்க. அல்லாஹ்வுடைய விஷயத்தை சொந்த கோபத்துக்கு அல்ல போறாங்க. அவங்களை மீன் விழுங்கியது. அந்த நேரத்தில் அவர்கள் உணர்வார்கள், நான் அநியாயம் செய்து விட்டேன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். யா அல்லாஹ் நீ தூய்மையானவன், நீ பரிசுத்தமானவன். சுப்ஹானக் நீ தூய்மையானவன். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயக்காரர்கள்ல இருக்கிறேன். தாவா களத்துல
சமூகத்தால கொடுமைப்படுத்தப்பட்டு அதுல இருந்து மனம் நொந்து போய் அதன் காரணத்தினால இப்படி சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்ட நேரத்தில் தான் ஒரு அநியாயக்காரன் என்று உணர்கிறார்கள். உண்மையிலே அநியாயம் அல்ல, உணர்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஃபலவுலா அன்னஹு கான மினல் முஸப்பிஹீன் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன். சூரத்து ஸாஃபாத்ல அல்லாஹ் தஆலா சொல்றார், அவர் இந்த மாதிரி அவர் சொல்லவில்லை என்று சொன்னார். இந்த திக்ர் அவர் மீனுடைய வயிற்றில் சொல்லாமல் இருந்திருந்தால் லலபிஸ ஃபீ பத்னிஹி இலா யௌமி யுபஅஸூன், மர்ம நாள் வரைக்கும் அவர் மீனுடைய வயிற்றில் இருந்திருப்பார். தங்களை ஒரு அநியாயம் செய்துவிட்டதாக உணர்ந்தார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்தார்கள், தூய்மைப்படுத்தினார்கள். ஆமே கண்ணியமானவர்களே, நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறுகளே எங்களுக்கு அவர்கள் தவறு செய்யாதவர்களாக இருந்தும் செய்து ஏதோ ஒன்று நடைபெற்றதை தவறாக உணர்ந்து நான் ஒரு அநியாயக்காரன் என்று அதிலே இருந்து நிரபராதியாக ஆகி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடினார்கள் என்று சொன்னார். நாங்கள் ஒவ்வொருவரும் என்ன அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அநியாயம் செய்து கொண்டு தனக்கு தானே என்ன அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம், நாம் பிறருக்கு என்ன அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசித்து அதற்கான பரிகாரங்களை தேட வேண்டியிருக்கிறது. அதே போலதான் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை பற்றி சுருக்கமாக நான் சொல்லிக் கொண்டு போறேன். இந்த முதலாவது, ஒரு கடன் ஒன்று எடுத்தால் ஏமாக்கிறது. நல்ல வசதி இருக்கும் கொடுக்கிறதுக்கு, நல்ல வசதிக்கு கொடுக்கிறதுக்கு, ஆனா கொடுக்க மாட்டான். லோப எடுக்கும் பொழுது சிரிச்சு கொண்டு இருப்பான். கேட்டு வந்தன்னு சொன்னா எத்தனை நேரம் கேட்டு வந்தா அவ்வளவு கேட்டு வந்தா கூடாது, அவன் விரோதி, கேட்க கூடாது. அவன் கேட்டு வரும் வரைக்கும் கேட்காத வரைக்கும் நண்பனாக இருப்பான். கேட்டது பின்னால கொடுத்ததற்கு பின்னால விரோதியாக மாறுவது. அவன் என்ன செய்ய, வசதி இருந்தும் இழுத்தடிப்பது அநியாயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மதுருல் வலிய உல்முன், செல்வந்தன் பணக்காரன் வசதி படைத்தவன் கடன் பட்டிருந்தால் அந்த கடனை இழுத்தடிப்பது அநியாயம் என்று சொன்னார்கள். அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துஆ கபூலாகும் என்பதை நாம் நினைக்கிறோம். அதே போல அடுத்ததாக நம்ம பிள்ளைகளுடைய விஷயத்துல நாங்கள் அநியாயம், நிறைய பேர் அநியாயம் செய்யறோம். இந்த இணைய எப்படி நடக்கக்கூடிய அந்த இணைய பிஞ்சிலே நாங்கள் பார்க்கிறோம், கண்ணால பார்க்கிறோம், காட்சிகளை பார்க்கிறோம். எப்படி எல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் என்ற பெயர்ல போர்வையில இளம் உள்ளங்கள் அந்த இணையை எப்படி விதைக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு சரியான தெளிவு குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் ஒவ்வொரு பெற்றோரும் கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி உங்களுடைய பிள்ளைகளை ஷிர்கிலே இருந்து நீங்கள் பாதுகாக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணப்பட நீங்கள் ஒவ்வொருவரும் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதி, ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் கேட்கப்படுவீர்கள். எனவே பிள்ளைகளுக்கு அகீதாவை கற்றுக் கொடுக்க வேண்டும். குர்ஆன் சுன்னாவின் தெளிவான முறையிலே அச்சொட்டாக எப்படி வந்ததோ அதே அடிப்படையில் குர்ஆன் சுன்னாவை நாம் பிள்ளைகளுக்கு இளம் சின்ன வயசிலே இருந்து நாங்கள் பதிய வைக்க வேண்டும் இளம் உள்ளங்களிலே. அப்படி இல்லாவிட்டால் எங்களுடைய மௌத்துக்கு பின்னால அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தால், இணை வைக்கணும்னு சொன்னா கையை போயிட்டு போயிட்டு வணக்கத்தான் ஒன்றும் இல்லை, உள்ளத்திற்கு அப்படிதான் மனம் போடணும் அவசியம் இல்லை. நான் சொன்னதான எப்படி எப்படி எல்லாம் இந்த சமூகத்தில் முஸ்லீம்களுடைய பேரு என்ற பெயரை சுமந்து கொண்டு இணை வைக்குது. அப்படியான இணைகள் எங்களுடைய பரம்பரையில கூட நடக்காம ஒவ்வொரு பெற்றோரும் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அகீதாவை சலஃபு ஸாலிஹீன்கள் முன்னோர்கள் எப்படி குர்ஆன் சுன்னாவை அகீதாவை தெளிவாக விளங்கினார்களோ அதன் அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தெடுப்பது உங்களுடைய கடமை. அந்த கடமையிலே நீங்கள் பொதுபோக்காக இருந்தால் அவர்களுடைய விஷயத்திலே நீங்கள் அநியாயக்காரர்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு அநியாயம் சில இடங்களில் நடக்குது. சம்பளத்தை கொடுக்கிறது, வேலைக்கான தொழிலாளி முதலாளி, இதுல நிறைய அநியாயம் நடக்குது. ஏதோ திடீர் எமர்ஜென்சி ஒன்று எடுத்திருக்கும், அதை கூட இன்றைக்கு என்ன செய்யற, இன்றைக்கு உங்களுக்கு நோம்பு சக்கராத்த காலம் இருக்கும், மாமாவோ மாமியோ பிள்ளையோ யாரோ இருக்கும், இவருடைய பணத்தை காட்டுவாரு, இவருடைய தைரியத்தை காட்டுவாரு. என்னைக்கு உனக்கு நோப்பே கண்ணீர் கம்பளியுமாக அவர் இருப்பாரு. ஒரு மனம் இல்லையா, மனச்சா
உலகிய உள்ளம் இல்லையா? அவன் ஒரு மனிதன் தானே, அவனுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது என்று நாம் நினைத்து ஒவ்வொருவரும் தொழிலாளியுடைய கடமையை பெற வேண்டும். அதே போன்று நீங்க நினைக்காதீங்க, நினைச்ச மாதிரி எல்லாம் செய்யலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து நீங்கள் சாப்பிட வேண்டும். முதலாளிகளுடைய அந்த கடமைகளை அமானிதமாக செய்ய வேண்டும். கேமரா இருந்தா அவர் கேமரா வீட்டுல இருந்து பார்க்க கொண்டிருப்பாரு. என்ன சரி செய்யும்? சரி வராது, வேற என்ன சரி போவோம், ஏமாற்றலாம். இப்படி எல்லாம் நடக்கிறத நாங்க பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இது அநியாயம் என்றதை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இஸ்லாமிய பாடசாலைகள் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வை நம்பினவர்கள் என்று சொல்கிறோம், ரசூலை தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்கிறோம், அமானியத்தை நாங்கள் தான் தலையிலே சுமந்தவர்கள் என்று சொல்கிறோம். எத்தனை அதிபர்கள், எத்தனை ஆசிரியர்கள் தங்களுடைய சமூகத்துக்கு கேள்வி விளைவிச்சு கொண்டு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊர் மாஸ்டர் தானா, ஊர் பிரின்சிபலா, என்ன செய்யறாங்க? ஊர் பிரின்சிபல், ஊர் டீச்சர் மாஸ்டர் ஆகியதால் மாஸ்டர் மாஸ்டர் ஊர் என்ற அடிப்படையில் அந்த ரைட் மார்க் கிடையாது. எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி, எந்த இஷ்டம் அவங்க அந்த அவங்களுடைய அந்த பாட டைம்ல அவங்களுடைய அந்த ரூம்ல ரெஸ்டாரண்ட் காய்ச்சி பண்ணிக்கலாம். பாடத்துக்கு டைம் அனுப்புறது இல்லை, டைமுக்கு அனுப்புறது இல்லை, டைமுக்கு வாராண்டு பார்த்து போறது இல்லை, நேரம் கூட போறாங்களா என்ன, அது ஒன்றுமே நிறைய பாடசாலைகள்ல கவனிக்கிறது இல்லை. இது அதிபர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு செய்யக்கூடிய பெரும் அநியாயம் என்பதை நாங்கள் சொல்லுவோம். ஊதியம் கொடுக்கப்படுகிறது, அரசாங்கம் மக்களுடைய டேக்ஸ் மூலமாக அவர்களுக்கு ஊதியம் சம்பளம் கொடுக்கப்படுகிறது. எனவே அவர்கள் மாணவர்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. இதை நாங்கள் நிறைய எங்களுடைய சமூகத்தில் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையிலே இன்னும் நிறைய அநியாயங்களை நாங்கள் பார்க்கிறோம். அளவை நிறுவையில் அநியாயம் செய்யறத பார்க்கிறோம். அளவை நிறுவையில எப்படி நிறுத்தி இப்படி எதிர்த்தாச்சு, அது இழுபட்ட புடவை தானே, இழுபட்ட புடவையா இருக்கும். அது தெரியாது, கஸ்டமருக்கு தெரியாது. இப்படி வச்சு ஒரு மீட்டர் பார்ப்பாரு, இவர் எடுத்து கொண்டு போவாரு. இவர் நினைச்சிட்டாரு 10 பேர்கிட்ட இன்னைக்கு நாங்க அளந்து முடிக்கிறோம்னு சொன்னா ஒரு மீட்டர் எங்களுக்கு மிச்சமா இருக்கும். ஒரு மீட்டர்ல என்ன கிடைக்க போகுது? ஒரு 600 ரூபாய், 700 ரூபாய், 1000 கிடைக்க போகுது நினைச்சு வச்சுக்கோங்க. நீங்க அநியாயம் நானே மர்ம நாளைகளை பத்தி உங்களுக்கு லேசா சுவர்க்கம் போயிருமா? எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறாக நாம் எங்களுடைய முதலாவதாக எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நான் யாருக்கும் அநியாயம் செய்யாதுங்க, யாருக்கும் அநியாயம் செய்யாதுங்க. ஏன்னு சொன்னா இன்னும் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அநியாயம் செய்தால் இன்றைய சிறுவர்கள் நாளைக்கு பெரியவர்கள் அவர்கள் வயோதிப்பார்கள். எனவே நாம் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அநியாயம் செய்யக்கூடாது, தனக்கு தானே அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாமல் நல்ல முறையிலே நல்ல முஸ்லிமா குர்ஆன் சுன்னாவை தெளிவாக விளங்கி அதன் அடிப்படையிலே வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீகும் பினஃப்ஸி வ இய்யாய அவ்வலன் பித்தக்வல்லாஹ். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் நாங்க அநியாயக்காரனுடைய துஆவை பகிர்ந்து கொள்வோம். ஏற்கனவே நான் சொன்னேன், அவன் முஸ்லிமாக இருந்தாலும் அநியாயம் செய்யப்பட்டவன், மூமினாக இருந்தாலும் காபிராக இருந்தாலும் இணை வைக்கக்கூடியவனாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வார். நாங்க நினைக்கிறோம் நாங்க அவனுக்கு அநியாயம் அவனுக்கு தெரியாது, நாங்க தூங்கி கொண்டிருப்போம், அழகாக பஞ்சன வித்தையில அழகான முறையில நாங்க தூங்கி கொண்டிருப்போம். ஆனால் அவன் எழும்பி நடு இரவுல எங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டிருப்பான் என்று சொன்னார். அவனுடைய கை நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வீண் கையாக ஆக்க மாட்டான். லா தظلمن اذا ما كنت مقتدرا فالظلم عقباه يفضي الى الندم. உனக்கு அநியாயம் செய்வதற்கு ஆற்றல் இருக்குதா, தைரியம், சக்தி இருக்குதா, நீ யாருக்கும் நீ அநியாயம் செய்தா லா فالظلم عقباه يفضي الى الندم. கடைசில நீ கவலைப்படுவாய். தமாம் ஐனாக வல்மظلوم منتبه. உன்னுடைய கண் தூங்கிக் கொண்டிருக்கும், நீ அழகாக தூங்கிக் கொண்டிருப்பாய். வல்மظلوم منتبه. அவன் அநியாயம் செய்யப்பட்ட முழிச்சு அல்லாஹ்விடத்தில் கையேந்திக் கொண்டிருக்கிறான். எதுவும் வரைத்த வாயினல்லாஹி லம் தரமி. உனக்கு எதிராக
பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய கண் தூங்காத கண்ணாக, அவன் கண் மூடாதவனாக, விழித்த கண்ணாக, உயிருள்ளவனாக அல்லாஹ் தஆலா இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நீ நினைக்காது நீ தூங்கிவிட்டால் அல்லது அவன் தூங்கிவிட்டால் படைத்தரப்புள்ள ஆளவின் தூங்குவான் நினைக்காத அரசியலை அவன் விழித்துக் கொண்டிருக்கிறான். தன்னுடைய அநியாயம் செய்யப்பட்டால் அந்த அநியாயத்திற்கு ஏற்றுக்கொள்வதற்கு அவன் தயாராக இருக்கிறான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப நான் சொன்ன கவிதையிலே அந்த கவிஞர் அதான் சொல்வார், நீ தூங்கி கொண்டிரு, அவன் எழுதி துவா கேட்டா போதும், அவன் தொழுகிறவன் தொழாதவன் காபீர் சின்னீர் கழிவன் கழுகாதவன் நீங்கள் அப்படி பார்ப்பீங்க. அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ளவன், அவன் படைப்பு என்று நாம் பார்ப்பான். அநியாயம் செய்யப்பட்டால் அவனுடைய துவா கபூலாகும் என்ற விஷயத்தை நாம் மிக பயந்தவர்களாக இருக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆனுடைய சாராம்சமாக அநியாயம் என்பது 3 வகை. ஒரு அநியாயம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அநியாயம், ஷிர்க் மிகப்பெரிய அநியாயம். அல்லாஹ் தஆலா எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் ஷிர்க்கிலே இருந்து, இணைகளிலே இருந்து, விதத்துகளிலே இருந்து அல்லாஹ் தஆலா எங்களை பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, நாங்கள் எங்களுக்கு இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எங்களுக்கு ஒருபோதும் அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. நாங்கள் நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதே போல அல்லாஹ்வுடைய கடமைகளை நாங்கள் சரிவர செய்து இந்த உடம்பை சுவர்க்கத்துக்கு தகுதியான உடம்புகளாக ஆக்கினோம் என்று சொன்னால் நாங்கள் அநியாயக்காரர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்து அவருடைய விலக்கல்களை தவிர்த்து நடப்பது தனக்கு அநியாயம் செய்யாதவர்களாக ஆக முடியும். மூன்றாவது விஷயத்தில் நிறைய அநியாயங்கள் நடக்கின்றன. ஒரு அநியாயம் செய்யக்கூடிய அநியாயம், அதிலிருந்து நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரார்த்தனை கொள்ளாதது. இந்த அடிப்படையிலே நாம் வாழுகின்ற காலங்களில் அனைவர்களுடைய உள்ளத்தையும் வென்றவர்களாக, நல்லவர்களாக, பணிவோடு, இரக்கத்தன்மையோடு நடந்து அநியாயம் இல்லாதவர்களாக, யாருக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே இறுதி மூச்சு வரைக்கும் அநியாயம் செய்யாதவர்களாக, மர்ம நாளையிலே நாம் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு கொடுக்காதவர்களாக அல்லாஹ் தஆலா எங்களுடைய அமல்களை ஆக்கி நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிப்பதற்கு, மௌத்தாகுவதற்கு எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.